இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர். இயேசு தன்னுடைய சமகாலத்தவருக்கு யோனாவை அடையாளமாக முன்மொழிகிறார். இயேசு யோனாவை விட 3 நிலைகளில் பெரியவர். 1. நினிவே நகர மக்களுக்கு யோனா கடவுளின் கட்டாயத்தின் அடிப்படையில் நற்செய்தி அறிவித்தார். அந்த நற்செய்தி பணியை 2வது முறையே ஏற்றுக்கொண்டார். முதல் முறை தப்பி ஓடினார். ஆனால் இயேசு இதோ திருவுளம் நிறைவேற்ற வருகிறேன் என்று தன்னையே முழுமையாக நமக்காக கையளித்தார். 2வதாக ஓட்டமும் நடையுமாக நினிவே மக்களுக்கு வேண்டா வெறுப்பாக மனமாற்ற செய்தியை அறிவிக்கிறார் யோனா. ஆனால் இயேசுவோ 3 ஆண்டுகள் யூதேயா, சமாரியா, கலிலேயா என்று நடந்து நற்செய்தி பணி ஆற்றினார். 3வதாக யோனாவுடைய செய்தி கடவுளின் தண்டனை தீர்ப்பை அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருந்தது. ஆனால் இயேசுவுடைய செய்தியோ கடவுளின் இரக்கத்தை அறிவிப்பதாக இருக்கிறது. இந்த தவக்காலத்தில் யோனா இயேசுவுடைய இறப்பையும் முன்குறிக்கிறார். அதாவது எப்படி யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசுவும் இந்த பூமியின் வயிற்றில் 3 நாள் இருப்பார். யோனாவை விட பெரியவரான நம் இயேசுவிடம் நாம் திரும்பி வருவோம். அவர் நமக்காக காத்திருக்கிறார்.